நம்மளுடைய கர்மா அப்படின்னு சொல்லக்கூடியது முதல்ல எங்கே வேலை செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய கர்மாங்கிறது மூலாதாரம் மூலமாக தான் வேலை செய்கின்றது. இந்த மூலாதாரம் சொல்லக்கூடிய சக்கரா வந்து நம்மளுடைய பிறப்பு உறுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் தான் இந்த மூலாதாரம். இந்த மூலாதாரத்தில் என்ன நடக்குது என்று கேட்டால், முதல்ல நம்மளுடைய கற்பனைகளை உருவாக்குகின்ற இடம் அது அப்படின்னு சொல்லுவோம். கற்பனைனா நாம் புதுசாக கற்பனை பண்ணிக்கிற கற்பனை அப்படின்னா கிடையவே கிடையாது. நீங்கள் பண்ணுற கற்பனை முன்கூட்டியே செய்யப்பட்டது. எப்போ நீங்கள் ஜென்மாந்திர தொடர்புக்கு முன்னே எப்போ வந்தீங்களோ அப்போ இருந்து வந்த கற்பனைகள் தான் இது. அந்த கற்பனைகள் நல்ல கற்பனையும் கெட்ட கற்பனையும் சொல்கிறோம். இதை தான் அஸ்பகர்மா சுபகர்மான்னு சொல்கிறோம். அப்போ சுபகர்மான என்ன அஸ்பகர்மான என்ன அப்படின்னா, நமக்கு எல்லாமே சாதகமாக பயன்படக்கூடிய கர்மாக்கள் அது சுபகர்மா. அதுவே நமக்கெல்லாம் பாதகமாக நடப்பதெல்லாம் அஸ்பகர்மா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ முதல்ல ஒரு விஷயத்தை பார்த்துக்குங்க. கர்மானா நம்ம நினைக்கக்கூடிய விஷயத்தில் நல்லது கெட்டது. அப்போ நல்லதுன்னு ஒன்று இருந்தால் கெட்டதுன்னு ஒன்று இருக்கும், கெட்டதுன்னு ஒன்று இருந்தால் நல்லதுன்னு ஒன்று இருக்கும், இரவுன்னு ஒன்று இருந்தால் பகல்னு இருக்கும். அதாவது நம்ம சொல்கிறோம். ஆனால் இந்த கர்மா அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு பயன்படக்கூடியதாக இருந்தால் அது நல்லது, நமக்கு அது தேவையில்லாததாக இருந்தால் அது கெட்டது அப்படின்னு சொல்லுவோம். எல்லாமே ரெண்டு வகை நான் சொன்னேன். இப்போ நமக்கு முதல்ல வரக்கூடிய எண்ணங்கள் என்ன வருது அப்படின்னா, முதல்ல தோணும் பொழுதே ஆரம்ப அறிகுறியிலேயே நம்ம நினைக்கிறது என்ன அப்படின்னா, நம்ம நல்லதுன்னு நினைக்கிறோமா அப்படின்னா நிச்சயமாக கிடையவே கிடையாது. நீங்கள் கற்பனைகள் நினச்சி பாருங்கள், உங்களுக்கு நல்லது எதாவது தோணுமான்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக நல்லது தோணாது. ஏன்? வாழ்க்கையில் நீங்கள் வந்து ஆரம்பத்துலேருந்து இது வரைக்கும் சும்மா சிம்பிளாக சொல்கிறேன், நீங்கள் ஒரு நாளைக்கு நல்ல கற்பனையை நினைங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நாளைக்கு 100 நினைக்கிறத நீங்கள் ரொம்ப கஷ்டம். ஆனால் கெட்ட கற்பனையை நீங்கள் நினைங்கன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு 10,000 கற்பனைகள் நினச்சிருப்பீங்க. அப்போ எது வேலை செய்யும்? கெட்ட கற்பனை தான் வேலை செய்யும். அப்போ என்ன ஆகுது? உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடியது, உங்கள் வேலை, சாப்பிடக்கூடியது, பண்ணக்கூடியது, இது எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே கெட்ட கர்மா. அப்போ சாப்பிடக்கூடிய தப்பாக ரைட்டுன்னா சாப்பிடக்கூடிய பொருள் சைவமா அப்படின்னா இல்லை. நான் ஒன்று சொல்கிறேங்க, அசைவமா சைவமானு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சைவம்னு சொல்லுவீங்க. சைவத்துக்கு அசைவத்துக்கு வித்தியாசம் இருக்கா? இருக்குது. ஆனால் நீங்கள் சைவமாக இருக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. யாருமே சைவமாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு ஆளே இல்லை. ஏன் தெரியுமா? இன்றைக்கி அஸ்கா சர்க்கரைன்னு சொல்கிறோம். இந்த சர்க்கரையில் இருக்குது எலும்பு. நீங்கள் எப்படி சைவமாவீங்க? டீ சாப்பிடாமல் இருக்கீங்களா? காஃபி சாப்பிடாமல் இருக்கீங்களா? சொல்லுங்கள். சைவங்கிறது மிக மிக முக்கியம். நம்மளுடைய முதல் படியே இந்த மனம் தெளிவாக சந்தோஷமான சுகமான காலகட்டத்தை வைத்து நாம் வாழ்வதற்கு பேர் தான் சைவ வழி. அசைவ வழிங்கிறது நம்மளுடைய தீவினைகள், தேவையில்லாத கெட்ட எண்ணங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத வம்பு வழக்குகள், தேவையில்லாத உணவு வகைகள், இந்த மாதிரி எல்லாமே நம்ம சேர்த்துக்கிறதுனால தான் அது அசைவ வகைன்னு பேர். அப்போ அசைவம் சைவம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எடுத்துக்கிறது ரெண்டையுமே கலந்து எடுத்துக்கிறோம். ஆனால் ரெண்டையும் எடுத்துக்கிட்டாலும் அது எப்போ எடுத்துக்கணும், எப்போ விடணுங்கிற ஒரு கணக்கு இருக்குது. அதை நம்ம செய்கிறதே கிடையாது. ஏன்னா இந்த பூமி ரெண்டையுமே உள்வாங்கிக்குது. நல்லதையும் உள்வாங்குது, கெட்டதையும் உள்வாங்குது. ஆனால் அது என்னொன்னுது சமப்படுத்தி வச்சுருக்குது. நம்ம என்ன செய்கிறோம்? அதை சமப்படுத்தலை. எது வேணுமோ அதை மட்டுமே பிடிச்சிக்கிறோம். அதனால தான் பிரச்சனையே நமக்கு வர்றதுக்கு காரணம். இப்போ இன்றைய காலத்தில் பார்த்திங்கன்னா ஆசைப்படாமல் யாருமே இருக்க முடியாது. அப்போ ஆசைன்னு சொன்னாவே அது என்னது? கர்மான்னு பேர். அது ஆசைப்படக்கூடிய விஷயம் என்ன? பொருள். அந்த பொருள் மேலே நீங்கள் ஆசைப்படாத அதுக்கு வந்து ஆசைன்னு பேர். அப்போ ஆசையை ஒன்று உருவாக்குனாவே அந்த பொருள் உண்மை அப்படின்னு சொல்கிறது. அப்போ ஆசை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேணுமா அப்படின்னா நிச்சயமாக இருக்க முடியாது. ஆசையும் வேணும், அதுக்காக ஆசையோடையே இருக்கக்கூடாது. அப்போ ரெண்டுக்கு என்ன காரணம்? சமமாக இருக்கணும். இந்த சமமான வாழ்க்கை நம்ம வேணும். இதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ தெரிஞ்சிட்டாவே, நம்மளுடைய வாழ்க்கையை சமப்படுத்தி பழகிட்டாவே எல்லாமே ஏகாந்தமாக இருக்கும். அப்போ ஏக மனதோடு சந்தோஷமாக வாழ முடியும். அப்போ
இந்த கர்மாவை சமப்படுத்தி வாழணும். இதுதான் மிக மிக முக்கியம்.